ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். முதலாவதாக ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம், நீ பயப்படாதே. இன்றைக்கு இந்த புது வருடத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அநேக கேள்விக்குறிகளோடு இந்த இடத்திலே வந்திருக்கலாம். அநேகருக்கு அநேக விதமான பயம். இந்த வருடத்தில் எனக்கு இந்த நன்மைகள் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்குமோ, இந்த வருடம் எனக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்குமோ என்ற பயம் அனைவருக்கு இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாதே அப்படின்ற. ஏன் அவரை பார்த்து பயப்படாதே அப்படின்றாருன்னா, அவர் கீழ்ப்படுதலின் தகப்பன். அதாவது பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் விசுவாசிகளின் தகப்பன் தான் நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நான் சொல்கிறேன், என்னுடைய திங்கிங் படி அவர் ஒரு கீழ்ப்படுதலின் தகப்பன். எந்த கேள்வியுமே அவர் கேட்கல. கர்த்தர் சொல்கிறார், நீ இதை செய், நீ உன் ஊரையும் விட்டு உன் இனத்தையும் விட்டு எல்லாத்தையும் விட்டு கிளம்புன. ஏன் எதுக்குன்னு அவர் கேள்வி கேட்டதே இல்லை. அவருடைய கற்பனைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார். ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி கூடாரம் போட்டு அங்கே கிணறு வெட்டி அங்கே செட்டில் ஆகியிருப்பார். கர்த்தர் சொல்லுவார், கிளம்பும்பார், கிளம்பிடுவார். 100 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை கிடைச்சிது. அந்த குழந்தைய போய் பலியிட சொல்றார். ஏன் கர்த்தாவே இப்படி சொல்லுறீர் என்று கேள்வி கேட்கல அவர். சரி, அவர் கீழ்ப்படிந்த காரணத்தினாலே கர்த்தர் அவரோட என்ன சொல்லுற, நிறைய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறா, நீ பயப்பட தேவையில்லை அப்படின்றார். இன்னைக்கு அநேகருக்கு ஏதோ காரியத்தை குறித்ததான பயம். இன்னைக்கு பரீட்சைக்கு படிச்சுட்டு இருப்பாங்க பிள்ளைங்க, எக்ஸாமே எழுதியிருக்க மாட்டாங்க, நான் படித்து பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி தனியத்தானே மாய்த்து கொள்கிறாங்க. எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, ரிசல்ட் வரதுக்கு முன்னதாக ரிசல்ட் எப்படி இருக்குமோ என்று சொல்லிட்டு தன்னைத்தானே மாய்த்து கொள்கிற காரியம். அநேகர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் மரண படுக்கையில் இருப்பாங்க. கர்த்தருக்குள்ள வாழ்ந்த அநேகர் அந்த மரணத்தை சந்தோஷத்தோடு எதிர்கொள்வாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமாய் வாழாத மக்கள் அநேகர் அந்த மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எதற்கு என்ன செய்ய தேவையில்லை? பயப்பட தேவையில்லை. அதான் 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு என்ன இல்லை? பயமுள்ள ஆவி கொடுக்கப்படலை. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அதான் என்ன சொல்றாரு ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுக்கிறார்? நீ என்ன செய்ய தேவையில்லை, நீ எதற்கும் பயப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி தான் யாக்கோபுக்கு சொல்றார். யாக்கோபு தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு பிரிந்து தனியாக கிளம்பி அவருடைய மாமனார் இடத்துக்கு போகிறார். மாமனார் இடத்துக்கு போகிற வேளை இரவு நேரம் ஆகுது. அந்த இரவு நேரத்தில் வேற வழி இல்லை. அந்த வனாந்திரத்தில் காட்டுப்பகுதியில் ஒரு கல்லை தலைக்கு வைத்து கொண்டு அவர் என்ன செய்கிறார்? படுத்து தூங்குறார். இதுவரைக்கும் தன் தாயை தகப்பனை விட்டு அவர் என்ன செய்யலை? பிரியலை. இப்போ தனிமையில் அவருக்கு பயம் இருக்கும் இல்லையா?
அவருக்கு பயம். அப்போது கர்த்தர் அவன் கூடயே இருக்கிறார். எப்படி வராரு தெரியுமா? அவன் தலைக்கு பக்கத்தில் ஒரு ஏணி ஒரு பகுதி எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. ஒரு எண்டு எங்கே இருக்குது? வானத்தில் இருக்கிறது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். அப்போது தேவதூதர்களால் அந்த தனிமையில், அந்த இரவு நேரத்தை அந்த தனிமையில் கர்த்தர் அவனை பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்லை, கர்த்தர் அந்த ஏணியின் மறுமுனையில் இருந்து அவர் என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இவர் யாக்கோபு கர்த்தரிடத்தில் என்ன கேட்கிறார் தெரியுமா? நான் சுகபத்திரமாக சமாதானமாக இந்த என்னுடைய தகப்பனார் வீட்டிற்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் பெற்று நான் சமாதானத்தோடையே வீடு திரும்ப வேண்டும். அதுதான் இவருடைய ஜெபம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் அவங்க கூட? அது மட்டும் இல்லை, உனக்கே நான் என்ன செய்வேன்? உன்னை காத்து திரும்பி வரப்பண்ணுவேன், உன்னை கைவிடுவதில்லை. மட்டுமில்லை, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு சொந்தமாக்குவேன் என்றார். அவர் என்ன சொல்கிறாரு? உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறார். அவர் கேட்டது என்ன? யாக்கோபு கேட்டது ஒன்றே ஒன்று தான், என்னை சுகபத்திரமாய் காத்துக்கொள்ளுன்னு மட்டும்தான் கேட்டார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணினார்? அவனுக்கு பல ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு கொடுப்பேன்றாரு. அங்கே போனான்னா பரிவாரங்களோடு திரும்பி வர பண்ணார். அவன் லாபான் இடத்துல போன பொழுது அங்கே அவனுடைய ஆடுகள் அதாவது புள்ளி உள்ள ஆடுகள் அவனுக்கு பரிசாக அவனுக்கு சம்பளமாக இருக்கும் என்று சொன்ன வேளையில் எல்லா ஆடுகளும் புள்ளி உள்ள ஆடுகளை குட்டி போட்டது. கலப்பு நிற ஆடுகள் உனக்கு சம்பளம் என்று இருக்க போல கலப்பு நிற ஆடுகளாக குட்டி போட்டது. அவன் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் கர்த்தர் என்ன செய்யல? விடலை. அவன் ஆசீர்வதித்தார். நீங்கள் அந்த வசனங்களுக்கு கீழே படித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனோடைய கூட இருந்தார், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். உடனே அவன் அடுத்து சொல்கிறது என்னன்னு தெரியுமா? எனக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் உங்களுக்கு தசமாகம் கொடுப்பேன் அப்படின்ற. இவன் கேட்டது என்ன? என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணும், எனக்கு தேவையானது உண்ண உணவும் உடுக்க உடையும் தான் கேட்டான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவனுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து சொத்து, எல்லா ஆடு மாடு ஒட்டகம் வேலையாட்கள் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதற்கு பதிலாக இவன் என்ன சொல்கிறான்? நான் உங்களுக்கு தசமாகவும் கொடுப்பேன் அப்படிங்கிறார். இப்போ தசமாபாகம் கேட்கல, கர்த்தர் அவர்கிட்ட கேட்கல. நான் உனக்கு ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ எனக்கு காணிக்கை சொல்லித்தன்னு சொல்லி கர்த்தர் அவர்கிட்ட கேட்கல. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுத்தார். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு மந்திரம் என்னவென்றால், நீ கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தின் பலன் நீ காணிக்கையாக தசம பாகத்தை அவருக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக இந்த வருடத்திலே நீங்கள் பார்ப்பதை பார்க்க முடியும். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த வருடத்தில் இந்த மாதிரிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுகிறதை நீங்கள் காண வேண்டும். ஆக நீ பயப்படாதே என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று யாக்கோபுக்கு சொன்னார். யாக்கோபோட கூட இருந்த கர்த்தர் அவனை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதித்தார். ஆக இந்த புது வருடத்திலே நாம் எதை கண்டு என்ன செய்ய தேவையில்லை? பயப்பட தேவையில்லை. உங்கள் வேலை நிமித்தமாக, உங்களுடைய கடன் நிமித்தமாக, உங்கள் வியாதி நிமித்தமாக கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னென்னா, நீங்கள் எதற்கு கொடுத்து என்ன செய்ய தேவையில்லை? பயப்படவே தேவையில்லை. அவர் எல்லாவற்றையும்
பார்த்து கொள்வார். ஒரு முறை ஒரு சுற்றுலா படகுல சுற்றுலா ஒரு சில குரூப் போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த படகுல ஒரு சின்ன ஓட்டை. அந்த சின்ன ஓட்டையை பார்த்த உடனே தண்ணி உள்ளே வருது. மக்கள் என்ன நினச்சிட்டாங்க, இந்த ஓட்டை இவ்வளோ பெருசாகிடுச்சுன்னா தண்ணி நிறைய வந்துச்சுன்னா படகு என்ன செய்திடும், மூழ்கி விடும் என்று சொல்லி எல்லா தண்ணியும் கொண்டு மொண்டு வெளியே ஊற்றுறாங்க. மொண்டு வெளியே ஊற்றுறாங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் அலட்டிக்காமல் அங்கே உட்காந்துருக்கிறான். எல்லாரும் பயப்படுறாங்க. தண்ணி வேகமாக வந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இந்த தண்ணி ஃபுல்லாக இங்கே வந்துருச்சுன்னா இந்த போட் என்ன செய்யும், அமிழ்ந்து போகுமேன்னு பயப்படுறாங்க. ஆனால் அந்த சிறு பையன் மட்டும் பயப்படாமல் இருக்கிறான். ஏன்டா நீ பயப்படாமல் இருக்குன்னு கேட்டால், இந்த படகை ஓட்டுறது எங்கள் அப்பா. ஒருவேளை இந்த படகு அமிழ்ந்தாலும் என் அப்பா என்ன செய்வார், என்ன தோளில் தூக்கி போட்டு என்னை கரை சேர்த்து விடுவார். ஆக இந்த காலை வேளையில் நம்முடைய வாழ்க்கையின் படகோட்டியாக அவர் இருக்கும் பொழுது நாம் எதற்கும் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளை கரை சேர்க்க நன்மையான வழிகளை தருவதற்கு அவர் நமக்கு என்னவா இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ரெண்டாவதாக அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். அது ஆதியாகமம் 15:1 என்ன பார்த்தோம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். சங்கீதம் 28:7 படிங்களேன். சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாயிருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் என் பலனும் கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பழைய காலத்துல எல்லாம் பலவிதமான கொள்ளை நோய், ஒரு ஊரில் ஒரு கொள்ளை நோய் வந்துச்சுன்னா அந்த ஊரே காலியாகிடும். திடீர்னு போர் வரும். இப்போ மாதிரி கிடையாது. அடிக்கடி ராஜாக்கள் போர் வரும். அந்த வீட்டில் இருக்கிற ஆண்மகன் எல்லாமே போருக்கு கட்டாயம் போய்த்தான் ஆகணும். போருக்கு போன ஆண்மகன் திரும்பி வருவானா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அப்பேற்பட்ட ஆபத்துக்கள் நிறைந்த காலம். அதே மாதிரி இன்னைக்கு மாதிரி ஒரு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் திடீர்னு சொல்லி ஒருத்தரை சட்டம் போட்டு யாரையும் கொண்டு விட முடியாது. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. ஒரு ராஜா வந்து 2 வயசு கீழே உள்ள பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் போட்டான்னா 2 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் எல்லாம் கொல்லப்பட்டாக வேண்டும். ஆக அன்னைக்கு அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான கொள்ளை, கண்டுபிடிக்க முடியாத நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அநேக கேன்சர் வியாதி வருகிறது. யாருக்கு எப்போ எந்த வியாதி வருன்னு சொல்லவே முடிகிறதில்லை. இன்னைக்கு திடீர்னு காலையில் நல்லா இருப்பாங்க, சாயந்தரமான ஹார்ட் அட்டாக் இருப்பாங்க, ஆளை காணோம். ஆக ஆபத்துக்கள் நிறைந்த உலகத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 127:2 என்ன சொல்கிறது, கர்த்தர் நகரத்தை காவலாளர்கள் விழித்திருக்கிறது விருதா. நீ என்னதான் காவல் வைக்கலாம், உன் வீட்டுக்கு எத்தனை காவலாளி கூட வைக்கலாம், ஆனால் காவலாளிகளே விழித்திருந்தாலும் கர்த்தர் அந்த வீட்டை காவல் காக்கலைன்னா என்ன செய்ய முடியாது, அந்த வீட்டை காக்க முடியாது. நான் எவ்வளவு பாதுகாப்பாக டிராவல் பண்ணலாம், நான் எவ்வளவு பாதுகாப்பாக என் உடலை பேணிக் கொள்ளலாம், எந்த வியாதியும் வராதபடிக்கு நம்ம டயட் கண்ட்ரோலாக இருக்கலாம். ஆனால் உனக்கு கேடகமாக இருக்கிற கர்த்தர் உனக்கு கேடகமாக இராத பட்சத்திலே நீர் பாதுகாக்கப்பட முடியாது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக கர்த்தர் நமக்கு என்ன கேடகமாக இருக்கிறார். ஒரு முறை எலிசா தீர்க்கதரிசி
சுற்றிலும் சீரிய படைகள் வந்து சூழ்ந்து கொண்டன. சீரிய படை, இராணுவ வீரர்கள், குதிரைப்படை, காலால் படை என்று சொல்லிட்டு ஃபுல்லாக அவனுடைய பட்டணத்தை சுற்றிலும் சீரிய படை வந்து ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அது எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாசி சத்தம் போடுறான், ஐயோ ஆண்டவனே, சீரிய படை நம்மளை முற்றுகை போட்டது, என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்கதரிசிகிட்ட வந்து சொல்றார். அப்போ எலிசா தீர்க்கதரிசி சொல்றார், அவர்களில் இருப்பவர்களை பார்க்கலும் நம்மில் இருக்கிறவர்கள் அதிகம். எப்படி சொன்னார்? நீ பார்க்கிறாயே, உன்னை சுற்றி இருக்கிற அந்த இராணுவ படைகளை விட நம்மில் இருக்கிற படை மிக அதிகம். அவர் கர்த்தரிடத்தில் பிரேயர் பண்ணுறார், இந்த கேயாசியின் கண்களை திறத்தரலும்னு சொல்லி பிரேயர் பண்ணுறார். அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ தான் அவன் பார்க்குறான், அக்னிமயமான குதிரைகள். சீரிய படைக்கிட்ட வந்தது என்னது? சாதாரண குதிரைகள். ஆனால் கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார், அக்னிமயமான குதிரைகள் பாதுகாப்பாக அவனுக்கு வந்தது. இன்றைக்கு நம்மை சுற்றிய போன வருடம் முழுவதும் நம்மளை அவர் காத்திருக்கிறார். அவர் நம்மை காத்து கொண்டிருந்தது நம்முடைய கண்களுக்கு தெரியல. அக்னிமயமான குதிரைகளால் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார், நம்மளை போஷிப்பித்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் காணல. கேயாசியின் கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது போல நம்முடைய கண்கள் மூடப்பட்டிருந்தன. நாம் அதை உணரவில்லை. எவ்வளவு ஆச்சரியமாக அவர் நடத்தி வந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போனோம். நீங்க போறீங்க, இந்த பட்டணத்தில் பைக்கில் போறீங்கன்னு வைங்களேன், இல்லை நடந்து போறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு முன்னாக ஒரு பெரிய வாகனம், பின்னாடி ஒரு பெரிய வாகனம், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெரிய வாகனம், சின்ன இடது பக்கத்தில் ஒரு வாகனம். இதில் ஏதோ ஒரு வாகனத்துக்கு பிரேக் பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு வாகனத்தை ஓட்டுறவன் தண்ணி அடிச்சுட்டு போதையில் ஓட்டுறான், இல்லை ஏதோ ஒரு வாகனத்தில் ஏதோ ஒரு ரிப்பேர் வந்தனாலுமே என்னது தான் நம்முடைய பாதுகாப்பு எங்கே போகும்? அனுதினமும் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார் இல்லையா? நமக்கு கேடகமாக இருந்தார் இல்லையா? இந்த வருடத்திலும் கூட நம்மை பாதுகாப்பதற்கு அவர் என்ன செய்கிறார்? போதுமானவராக இருக்கிறார். இந்த வருடத்தில் நம்ம எதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகம் ஆபத்துக்கள் நிறைந்த உலகம். நீங்கள் போகிற இடத்துல எது ஆபத்து வரும் என்பது நமக்கே தெரியாது. ஆனால் நம்மை பாதுகாப்பதற்கு அவர் நமக்கு போதுமானவராக இந்த வருடத்தில் இருக்கிறார். அவர் தமது சிறகுகளால் நம்மை மூடுவார். அவர் செட்டையின் கீழே நாம் அடைக்கலம் புகுவோம். உன்னதமானவரின் நிழலில் தங்குறவன், அவருடைய நிழலில் நாம் தங்குறோம். ஆக நம்ம எதை குறித்து என்ன செய்ய தேவையில்லை, பயப்படுவதற்கு இல்லை. இந்த புது வருடத்தில் கர்த்தர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். நாம் எதை குறித்தும் என்ன செய்ய தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. மூன்றாவதாக, கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்கிறார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். சங்கீதம் 18:1-2 படித்து பார்க்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். என்னுடைய பலன் யார்? அவர். ஆபிரகாமுக்கு பலனாக இருந்தார். நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை சகோதரன் லோத்து சோதோமில் தங்கியிருக்கிறான். சோதோம் குமரா ராஜாக்களுக்கு எதிராக, 5 ராஜாக்களுக்கு எதிராக வேறு தேசத்தில் உள்ள 4 ராஜாக்கள் படையெடுத்து வருகிறாங்க. படையெடுத்து வந்து இந்த 5 ராஜாக்களை என்ன செய்கிறாங்க? முற்றுகை போடுறாங்க.
முற்றுகை போட்டு இந்த 5 ராஜாக்களுடைய அவளுடைய ஆட்களை எல்லாம் என்ன செய்கிறாங்க, பிடிச்சிடுறாங்க. அவங்களுடைய உடைமைகள், பொன் வெள்ளி எல்லாத்தையும் சூறையாடி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது ஒருத்தன் வந்து அந்த படையிலேருந்து ஒருத்தன் வந்து சொல்கிறான், யாருக்கு? ஆபிரகாமுக்கு சொல்கிறான், ஐயா, உங்களுடைய அண்ணன் மகனான லோத்துவையும் அவனுடைய உடைமைகளையும் அவனுக்கு உண்டான எல்லா அவனுடைய சொந்தம் எல்லாரையுமே பிடித்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஆபிரகாமுக்கு பயம் வந்தது, ஒரு திகில் வந்தது. எப்படி என் அண்ணன் மகனை என்ன செய்யணும், மீட்டாக வேண்டும். உடனே ஜஸ்ட் 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாரையும், வேலையாட்கள், அங்கே பிறந்தவங்க எல்லாரையும் பிடிச்சி அவங்களுக்கு ஆயுதத்தை தரித்து இந்த 4 ராஜாக்களுக்கும் எதிராக படையெடுத்து போகிறான். அங்கே படையெடுத்து போய் அவன் பைபிளில் சொல்லுது, அவன் பவிஞ்சுகளாக அந்த போர்ப்படை தளபதிகளோட விழுந்து அவர்களை முறியடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 318 பேர் தான் போகிறாங்க. அவன் வேலையாட்கள் எத்தனை பேர்? 318 பேர். ஆனால் அவன் படையெடுத்து வந்தவன் எத்தனை பேர்? 4 ராஜாக்கள். 4 ராஜாக்களுடைய போரில் உள்ள பழக்கப்பட்டவங்க. இவங்க யாரும் முன்பின் போர் செஞ்சவங்க கிடையாது, பட்டயத்தை எடுத்தவங்க கிடையாது. இவங்கெல்லாம் சும்மா ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் இந்த ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த அந்த 318 பேரும் ஆயிரக்கணக்கான போர்ப்படை தளபதிகள் எல்லாரையும், போருக்கு ஆயத்தமான மக்கள் எல்லாரையும் முறியடித்து இவங்க எடுத்துக்கொண்டு போன எல்லா பொருட்களையும் மீட்டு கொண்டு வராங்க. எவ்வளோ ஆச்சரியம் நினைச்சு பாருங்க. சோதோங்குமாராவில் உள்ள 5 ராஜாக்களாலேயே என்ன செய்ய முடியல, அந்த 4 ராஜாக்களை மேற்கொள்ள முடியல. ஆனால் ஒன்றுமே எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு 318 பேரால் அந்த 4 ராஜாக்களை மடங்கடிப்பதற்கான மகா பெரிய பலன் எப்படி வந்தது? கர்த்தருடைய கரம் ஆபிரகாமோடு இருந்ததுனாலே அந்த 4 ராஜாக்களின் படைகளை ஒன்றுமில்லாமல் பண்ணக்கூடிய பலன் யாருக்கு வந்தது? ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு முன்பாக அநேக கேள்விகள், அநேக போராட்டங்கள், அநேக தேவைகள் மிகப்பெரியதாக இருக்கலாம். அந்த மிகப்பெரிய காரியத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான பலன் யாருக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆக நம்ம என்ன செய்ய தேவையில்லை, எதற்குமே நாம் என்ன செய்வதில்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் என் பட்சத்தில் இருப்பாரே, ஆனால் எனக்கு எதிர்த்து இருப்பவன் யார்? உங்களுடைய எந்த காரியமே ஆனாலும் அவர் முறியடிக்க அவருடைய நாமத்திற்கு என்ன இருக்கிறது? வல்லமை உள்ளது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலியாத்து, சாவீது கோலியாத்தை எதில் வெற்றி அடைகிறான் தெரியுமா? அவன் சொல்கிறான், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நான் சேனைகளின் கர்த்தருடைய இராணுவத்தின் நாமத்தினாலே உன்னை என்ன செய்கிறேன், வாரேன்றார். தாவீது சொல்லுறது என்ன? கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த மிகப்பெரிய கோலியாத்தை வீழ்த்தினான். ஆக நம்முடைய பலன் யாரிடத்தில் இருக்கிறது? கர்த்தரிடத்தில் இருக்கிற பலனை கொண்டு நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளை வெற்றியாக்க நம்மாலே முடியும். ஆனால் அந்த பலன், கர்த்தர் கொடுக்கிற பலனிலே சோதனை வந்துவிடக்கூடாது. அதிலே பாவம் வருமே ஆனால், நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் நாம் மேற்கொள்ளுமே ஆனால் நாம் பலவீனமானவர்களாக மாறிவிடுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சிம்சோன் மிகப்பெரிய பலசாலியாக இருந்தான். தாடையின் ஒரு கழுதையின் ஒரு தாடை எலும்பை மட்டும் வச்சுட்டு 1000 பேரை ஒரே நாளில் என்னச்சுதான் சாகடித்தான். ஆனால் என்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலே தெரியலால் மூலமாக பாவம் அவனை மேற்கொண்டதோ,
அவன் என்ன செய்தான்? கண்களெல்லாம் பிடுங்கப்பட்டவனாக, எல்லா பெலிஸ்தருக்கு முன்பாக ஒரு வேடிக்கை பொருளாக மாறினான். அவனுடைய பலன் குண்டி போனது. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சின்ன பாவம் நம்மிடத்திலே மேற்கொள்ளும் போது நாம் கர்த்தருடைய பலத்தை என்ன செய்கிறோம்? இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய மகா பெரிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து பாவம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நம்ம பார்த்து கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? பலனாக, கோட்டையாக, அரணாக அவர் என்ன செய்கிறார்? இருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய என்ன உண்டு? போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அடுத்தபடியாக ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தார்? நீ பயப்படாதே என்னார், நான் கேடகமாக இருக்கிறேன் என்னார், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லை, நீ பார்க்கிற இந்த இடத்தெல்லாம் உனக்கு நான் கொடுத்துட்டேன், நீ கண் உனக்கு எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் உன்னுடையதுன்ட்ட. ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதெல்லாம் சரிதான் கர்த்தாவே, நீர் எனக்கு என்ன தருவீர்? எல்லாம் தந்திருக்கிறீர், ஆனால் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆதியாகமம் 15:2 படிங்களேன். ஆதியாகமம் 15:2. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். எல்லாம் சரிதான், நீர் எல்லாம் கொடுத்தீர், நீ பயப்படாத நீர், நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருந்து அந்த 4 ராஜாக்களை மேற்கொள்ளக்கூடிய பலனை தந்தீர், எல்லா பொருட்களை மீட்டு கொண்டு வருவதற்கான கிருபையை கொடுத்தீர். ஆனால் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேனே, நீர் என்ன கொடுத்து எனக்கு என்ன பயன், என்ன தருவீர்ன்னு அவன் கேட்குறான். இன்றைக்கி அநேகர் நம்முடைய கேட்குற கேள்வி இதுதான். யோ, நீ இதெல்லாம் சொல்கிற சரிதான், பைபிள் அதை தருவோம், இதை தருவோம், அதை செய்வேன், இதை செய்வேன் தருவோம். நான் ஒரே ஒரு காரியத்துக்காக பல வருடங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இந்த தேவை எனக்கு சந்திக்கப்படலைன்னு சொல்லி கேள்வியோடு அநேகர் இந்த இடத்துல நம்ம வந்து கொண்டிருக்கலாம். ஆபிரகாமை போல அவரிடத்தில் நம்ம மண்டியிட்டு கேட்கும் பொழுது, நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது, நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். இந்த வருடத்தில் நீங்கள் இந்த காரியத்தை, ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த இடத்துல நீங்கள் ஜெபித்து விட்டு செல்லுங்கள். என் தேவன் அதை உங்களுக்கு தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதான் சொன்னார். உடனே என்ன செய்கிறார்? கர்த்தர் அவனை கூட்டிட்டு, பாருப்பா, ஆபிரகாமை கூப்பிடுறார், நீ வெளியே வா, அந்த அண்ணாந்து பார், அந்த வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அதை எண்ணிப்பார், உன்னால் என்ன கூடுமோ என்ன கூடாது இல்லவா? அதே மாதிரியாக உன்னுடைய சந்ததியை நான் அப்படி பெருக பெறுவேன், உன்னுடைய சந்ததி எண்ணக்கூடாத அளவுக்கு நான் என்ன செய்வேன், வலிகி பெருக பண்ணுவேன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறார்? அவருக்கு கொடுக்கிறார். அதே மாதிரிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த நாளில் கர்த்தர் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அவரிலே நம்ம நம்பிக்கை வைத்து கொள்ளும் பொழுது அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமொழிகள் 3:5-6 பார்க்கும் பொழுது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வை பண்ணுவார். நம்முடைய சுய புத்தியிலே நம்ம சாயாமல் அவரிலே முழு இருதயத்தோடு என்ன செய்யணும்? நம்பிக்கையாய் இருந்து அவரிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ளும் பொழுது நம்முடைய விருப்பங்களையும்
நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய தேவைகளையும் இந்த புது வருடத்திலே அவர் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக காணப்படுகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.